வணக்கம். காதலர்கள் பிரிந்திருந்தாலும் மனம் கவர்ந்தவர்கள் அருகில் இருப்பது போலவே அவர்களுக்கு தோன்றும். இங்கே ஒரு சங்ககால பெண். அவளுக்கும் அப்படித்தான். அவளின் காதலன் சில நாட்களாக அவளை பார்க்க வரவில்லை. அவளின் தோழி அவ்வளவுதான், அவன் உன்னை மறந்து விட்டான், இனிமேல் வரமாட்டான் என்று சொல்கிறாள். அவள் அதற்கெல்லாம் பயப்படுபவள் அல்ல. பரவாயில்லை, அவன் ஊரின் வழியே வரும் ஆறு நம் ஊருக்கும் வருகிறது, அந்த ஆற்றில் நான் நீராடுவேன் என்கிறாள். அவனும் அந்த ஆற்றில் நீராடியிருப்பான். அவன் மேல் பட்ட நீர் என் மேலும் படும். அதுவே அவன் என்னை அழைத்த மாதிரி. இந்த ஆறு அவளின் நீண்ட கைகள் போல என்னை வந்து தீண்டும் என்கிறாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் இந்த நீர்க்கைகளால் கோர்த்து கொள்வோம் என்கிறாள். கானக நாடன் களவான் என் தோள் என்று மானமர் கண்ணாய் மயங்க நீ நாணம் கலந்து எளியும் நன்மலை மேல் வாழருவி ஆட புலம்பும் அகன்ற நெல்லா. எவ்வளவு மென்மையான காதல், எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு குழந்தைத்தனம், எவ்வளவு தாபம். உணர்ச்சிகள் இவ்வளவு மென்மையாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களின் பண்பாடு எந்த அளவு உயர்ந்திருக்க வேண்டும். நம் முன்னவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.